வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்தவைகள் எல்லாமே குழந்தைகளுக்கே என்று ஓங்கி உரைத்தார் புரட்சியாளர் லெனின். ஆனால் அதனுடைய எந்த ஒரு இம்மி அளவு அடையாளம் கூட இந்தியாவில் காண முடியவில்லை. குறிப்பாக ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகே அது பற்றிய ஒரு கட்டாயத்திற்கு ஊடகங்களும் தள்ளப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அது பற்றிய ஒரு கவனத்தை, ஒரு அக்கறையை மக்களிடம் அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் விவாதங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் இன்று நடந்திருக்கக்கூடிய அந்த வேலூர் பள்ளி மாணவிக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம் பற்றி நாம் இந்த மேடையில் பேச இருக்கிறோம். நம்முடைய அரங்கிற்கு 3 விருந்தினர்கள் வந்திருக்கின்றனர். கவிஞரும் எழுத்தாளருமான சல்மா, மற்றொருவர் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு அதிவீர ராமபாண்டியன், மற்றொருவர் நடுநிலை சார்பாக பேசுவதற்காக வந்திருக்கிறார், மற்றொரு வழக்கறிஞர் திரு ராஜசேகரன். மூவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். மேடம், 3 பேருக்கும் வணக்கம். மேடம், கடந்த ஆகஸ்டில் தமிழக சட்டப்பேரவையில் பேசும்போது தமிழக முதலமைச்சர் சொன்ன ஒரு விஷயம், குறிப்பாக இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சிபிஎம்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் முன்வைக்கும் போது இந்தியாவிலேயே பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தமிழகம் தான் விளங்கிட்டு வருது அப்படிங்கிற ஒரு ஆவணங்களை எல்லாம் பட்டியலிட்டாங்க. நம்ம அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பாதுகாப்பான மாநிலம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தவிர்த்துட்டோம்னா, இந்த வேலூரில் மட்டும் இது போன மாதம் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது, இந்த மாதம் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இது ஒரு தனி மனித செயல்பாட்டின் பால் விளைந்த ஒரு குற்றம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் மனோவியல் ரீதியாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இன்னைக்கு நம்ம வன்முறை அப்படின்னு பேசணும்னா உலகம் முழுக்க வன்முறையான ஒன்றா மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக பார்க்க முடியும். நிகழ்வுகள் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா நிறைய வன்முறைக்கான களங்கள் இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய அவங்களாம் பெண்களும் குழந்தைகளும் தான் இதில் இருக்காங்க. நம்ம வன்முறை அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ நம்ம மொராலிட்டி பற்றின ஒரு இது சமூகத்துக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம், அல்லது வன்முறையின் மேலே பெரிய ஒரு விருப்பம் உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட பெசாவரில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை, மிகப்பெரிய வருத்தத்தோடு தான் நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ இவ்வளவு வன்முறையும் நடக்குது அப்படின்றப்போ நம்ம இந்த வன்முறை எப்போவுமே யாருக்கு எதிராக நடக்குதுன்னா குழந்தைகள், பெண்கள், அதாவது வறியவர்கள், எளியவர்கள் அப்படின்னு நம்ம இந்த சமூகத்தால் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எதிரான வன்முறையாக அது மாறிக்கிட்டு இருக்கு. பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு விதமான இன்னைக்கு இந்த பாலியல் வன்முறை அப்படின்னு மட்டும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிற முடியாது. பல்வேறு வகையான வன்முறைக்கு இந்த பெண் என்னைக்குமே உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது குடும்பங்களுக்குள்ளே இருக்கட்டும், அல்லது சமூகத்தில் இருக்கட்டும், அல்லது பொது வெளியில் பணியிடங்களில் பயணிக்கும் பொழுது இப்படி எல்லா தளத்துலையுமே பெண்ணுக்கு எதிரான வன்முறை இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறதே இல்லை. அதனுடைய அதிகபட்ச விஷயமா குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்முறையோ, பெண்ணுக்கு எதிராக ஒரு பாலியல் வன்முறையோ நிகழும் பொழுது தான் வன்முறை அப்படின்னு நம்ம பேச வர்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இது ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக தினமலரில் ஒரு நியூஸ் வந்தது. அதாவது தமிழ்நாட்டில் தான் அதிக அளவுக்கு, டெல்லிக்கு அடுத்து அதிக அளவுக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்திருக்குங்கிறத ஒரு பட்டியலோடு அவங்க போட்டிருந்தாங்க. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, வன்முறைங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒன்று தான். அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு அரசு தன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கிற வேண்டியிருக்கு. இப்போ பெண் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் அதிகபட்ச எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் நமக்கு உருவாது. ஏன்னா அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த புனிதாவுடைய கொலை நடந்தப்போ, பாலியல் வன்முறை நடந்தப்போ உடனடியாக தீர்வு தருவதற்காக மாவட்டங்களில் நாங்கள் நீதிமன்றங்களை உருவாக்குவோம் அப்படின்னு பல்வேறு விதமான அறிக்கைகளை முதலமைச்சர் சட்டசபையில் வெளியிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு நடைமுறைக்கும் அது வரலை. அப்படின்னா நம்ம பேசுவதற்கும் அறிக்கை விடுவதற்கும் மட்டும்தான் நம்ம ஒருத்தர் ஆட்சியில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே நமக்கு உருவாது. பெண்களை பாதுகாப்பதற்கான அவசியம் இன்னைக்கு நிச்சயமாக ஆளக்கூடியவர்கள் கையில் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம பல்வேறு விதத்தில் பெண்ணை பாதுகாக்கணும் அப்படிங்கிற சட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். சட்டங்கள் இருந்தாலும் கூட நம்ம எந்த அளவுக்கு பெண்ணை மதிக்க இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லை, பாதுகாக்கிறதுக்கும் அரசு தயாராக இல்லை. அப்படிங்கிறப்போ பெண் மிக எளிதாக பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்படுவதோ அல்லது வன்முறைக்குள்ளாக்கப்படுவதோ இயல்பான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு இந்த சமூகத்தில். அதை நிச்சயமாக நம்ம இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பேசிக்கொண்டு மட்டுமே இருக்க போகிறோம் என்கிற ஒரு மிக கேள்வியோடு தான் இன்னைக்கு நம்ம இருக்க வேண்டியிருக்கு. அந்த கேள்வி எல்லார் மனசுலையும் உருவாயிருக்கு.
வருத்தத்திற்குரிய ஒரு கேள்வி. அதிவீர ராமபாண்டியன் ஒரு 13 செயல் திட்டங்கள் வந்து இப்போ சல்மா சொன்னபடி இந்த புனிதா அந்த ஒரு விவகாரத்தப்போ 2011 அந்த நிர்பயாவோட பிரச்சனையை மையப்படுத்தி தமிழக அரசு மட்டும்தான் வந்து இந்தியாவிலேயே வந்து செயல் திட்டங்களை வகுத்ததுன்னு சொல்லிட்டு அதில் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்கண்ணே. கண்காணிப்பை பலப்படுத்துறது, டிஜிபி தலைமையில் எஸ்பியே விசாரித்து குண்டர் சட்டத்தில் போடுறது, விசாரணை முடிகிறவெல்லாம் உங்களுக்கு வந்து பிணையே கொடுக்கக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் நீங்கள் ஒரு வழக்கறிஞரும் கூட அதெல்லாம் எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்க ஏதாவது ஒன்றையாச்சும் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இந்த ஒரு கேஸில் இந்த மாதிரி இது செயல்முறைப்படுத்தினது இந்த அரசாங்கம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக. அதாவது அந்த டெல்லியில் நடந்த இன்சிடெண்ட் அன்று தூத்துக்குடியிலே இது போன்று ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வில் தற்போது சொன்னதைப் போல ஒரு பெண் வழக்கறிஞர் மூலமாகவே வழக்கு ஆடப்பட்டு அதற்கென்று ஒரு தனி நீதிமன்றம் ஸ்பெஷல் கோர்ட் போட்டு நேற்று அதற்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது. ஆக இவங்க இது போன்ற ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது தவறு. இன்றைக்கு பெண்கள் மீது நடக்கின்ற, குழந்தைகள் மீது நடக்கின்ற வன்முறை ஒருபுறம் என்று சொன்னால், அந்த வன்முறையை அவர்கள் யாரிடம் சொல்ல வேண்டும்? அரசிடம் சொல்வதற்கு அந்த அவென்யூஸ் அதை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து மக்கள் முதல்வர் அவர்கள் நிறைய விஷயங்கள் இதில் செஞ்சுருக்காங்க. ஒரு மகளிர் காவல் நிலையம் அமைத்ததிலிருந்து சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து ஒரு மேம்போக்காக ஒரு அரசியல் ரீதியாக பார்க்காம, அதாவது தான் இது போன்ற ஒரு செயலால் சீரழிக்கப்பட்டேன் என்பதை ஒரு ஆணிடம் ஒரு பெண் சொல்லக்கூடிய ஒரு சமுதாய கட்டமைப்பில் இங்கு இல்லை. அப்படி ஒரு கட்டமைப்பு தேவை என்பதை உணர்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய சீர்திருத்தம். அந்த வகையில் அதை செய்து நீங்கள் அந்த சொன்ன அந்த 13 கட்டளைகள் வந்து சொல்லப்பட்டவுடன் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களே இது குறித்து கருத்தை தெரிவித்தார்கள். ஒரு மாநில முதல்வர் அவர் ஒரு 13 கட்டளைகளை இது போன்ற விஷயங்களுக்கு முன்மொழிகின்றார். பாதிக்கப்பட்ட அரசு என்ன செய்கிறது, மத்திய அரசு என்ன செய்கிறது என்று கேட்கப்பட்டவுடன் பெண் குழந்தைகள் பாதுகாக்கும் சட்டம் 2012 அதாவது இந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை இந்த சமுதாயத்திற்கு சொன்னது அன்றைக்கு இருந்த தமிழக முதல்வர் அவர்கள். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து மத்திய அரசுக்கு ஒரு பிரஷர் கொடுத்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு 2012 அந்த சட்டம் வருவதற்கும் ஒரு வழிவகையாக இருந்தது. அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் சொல்வதை மாறு அரசு என்பது ஒரு சிறு காரணி. இது போன்ற குற்றங்கள் நிகழ்வுகள் நிகழாமல் தடுப்பதற்கு யாரெல்லாம் அதற்கு சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று சொன்னால், சமூக அக்கறையில் உள்ள சமூக ஆர்வலர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், மீடியாக்கள், அரசு சாரா நிறுவனங்கள், இந்த அனைத்து காரணிகளுடைய ஒரு கூட்டு பொறுப்பாகத்தான் இது போன்ற குற்றங்களை நிகழ்வதிலிருந்து தடுக்க முடியும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு மாறல், ஒரு குழந்தையை ஒரு மிகவும் நம்பிய ஒருவரிடம் ஒப்படைக்கிறோம். அவர் அந்த குழந்தைக்கு எதிராக ஒரு வன்முறையை செய்கின்ற ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி கொள்கிறார். இது ஒரு தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. இந்த பின்னால் நம் சமுதாய அக்கறை எல்லாமே சேர்ந்திருக்கிறது. அதாவது இந்த வன்முறை என்பது அதிகப்படியாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மூலமாக நடக்கிறதில்லை, அதாவது வெளியாட்கள் மூலமாக நடக்கிறதில்லை. தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், இப்படி மிக நெருங்கிய வட்டத்திற்குள் நடக்கின்ற ஒரு விஷயம். இல்லை, நான் கேட்குறேன் ராஜசேகர், இப்போ இவர் சொன்னபடி ஒரு பலருடைய பங்களிப்பின் பேரில் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் எல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் வந்து முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு, இவர் யாரெல்லாம் அந்த ஒரு பங்களிப்புக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாரோ அத்தனை பேருமே ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு ஆப்பிள் ரொம்ப பெருசு அப்படின்னா அதோட ஒரு சின்ன ஆப்பிளை கையில் காமிச்சாகணும். இப்படியெல்லாம் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கே இந்த அரசாங்கம் முதல்ல விட மாட்டாங்குதுன்னு. அப்புறம் எப்படி முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்? அதாவதுங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமே வந்து அரசாங்கத்தின் வேலை அல்ல. விழிப்புணர்வு நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆனால் ஏற்கனவே சட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கின்றன. அதில் புதுசாக 2012 சட்டம் வேறு. அது இல்லாமல் இப்போ குண்டாஸ் ஆக்ட்லையும் இதை கொண்டாந்துருக்கிறாங்க. இவ்வளவு சட்டங்கள் இருந்தும் ஏன் தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த சட்டங்கள் சரியான முறையில் அதை அமுல்படுத்தவில்லை. அதுதான் முக்கிய காரணம். இப்போ வந்து குண்டாஸ் ஆக்ட்ல இப்போ இதை கொண்டாந்தாங்க. குண்டாஸ் ஆக்ட் கொண்டு வந்த பிறகு எத்தனை பேரை குண்டாஸ் ஆக்டில் இவர்கள் அரெஸ்ட் பண்ணார்கள் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. சரி, அதனால வந்து போதிய சட்டங்கள் இப்போது இருக்கின்றன. இதுக்கெல்லாம் இப்போ இருக்கிற சட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் வந்து இந்த நிர்பயா கேஸுக்கு பிறகு ஐபிசியே வந்து இந்த ரேப் அப்படிங்கிற விஷயத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டு விட்டன.
அது இல்லாமல் தமிழ்நாட்டில் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் தனியாக இருக்கிறது. அது இல்லாமல் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து இந்த பாஸ்கோ, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், அதுவும் வந்திருக்கு. இத்தனை சட்டங்கள் இருந்தும் இப்படி நடக்கிறது என்றால் இந்த சட்டங்கள் சரியான முறையில் அமுல்படுத்தப்படுவதில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம். இரண்டாவது, இப்போ சல்மா சொன்னாங்க, பெண்களும் குழந்தைகளும் சுலபமான தாக்குதலுக்கு அவர்கள் வந்து ஈஸியாக அமைஞ்சிடுறாங்க அப்படின்னா நமது சமூகத்தின் மனோநிலை. இன்னும் நமது சமூகத்தில் ஆண்களையும் பெண்களையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கும் மனநிலை வரவே இல்லை. முதலில் இந்த சமுதாயம் பெண் சமுதாயமாகத்தான் இருந்தது. அப்பொழுது பெண்களின் நிலைமை மிகவும் பிரமாதமாக இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். பிறகு அது ஆண் சமுதாயமாக மாறிய பிறகு பெண்கள் கீழ்நிலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். இப்படியாக ஒரு 2000 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நமது சிந்தனையில், நமது என்ற சொல்ல வந்து பெரும்பாலான ஆண்களின் சிந்தனையில் பெண்கள் என்பவர்கள் தங்களுக்கு இணையானவர்கள் அல்ல என்ற ஒரு மனநிலை இருக்கிறது. இந்த மனநிலையும் மாற வேண்டும். இருக்கும் சட்டங்கள் சரியான முறையில் அமல்படுத்த வேண்டும். கல்லூரிகள், பள்ளிகள் போன்ற இடங்களில் இதற்கென்று போலீஸ் இல்லாத ஒரு சமூக ஆர்வலர்களோ இல்லது அது மாதிரியான அதிகாரிகளோ அங்கு நியமிக்கப்பட்டு இதை கண்காணிக்க வேண்டும். அப்படி செய்தால் ஓரளவுக்கு நாம் இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். இப்போ இவர் சொன்னபடி அந்த 13 அந்த ரூலில் இப்போ இவர் சொன்னபடி அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட கண்காணிக்கக்கூடிய அந்த ஒரு அதிலெல்லாம் பொதுவாகவே இந்த ஒரு சம்பவம் நடந்த பிறகு, இப்போ கர்நாடகாவில் கூட ஒரு 2-3 சம்பவம் நடந்த பிறகு பள்ளிகள் எல்லாம் வந்து கண்காணிக்கப்படும் அப்படி இப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. ஆனாலும் தொடர்ச்சி அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து நம்ம சிஎம் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இந்த ஒரு கண்காணிப்பு இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் ஆக்ட்லலாம் கூட இருக்கிறதுனால நான் கேட்குறேன், ஸ்கூல்லலாம் இந்த ஒரு கண்காணிப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா இவ்வளவு வன்முறைகள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூலுக்குள்ளேயே பூந்து அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸ்கூலுக்குள்ள டீச்சர்ஸ் எவ்வளவு மோசமா வந்து கொண்டுறாங்க, அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கிறதுக்கு அவங்க தான் காரணமாக இருக்காங்க. பாலியல் வன்முறை வந்துட்டு அவங்களே பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் வந்துட்டு. அப்போ வந்து இது வந்து ஒரு சமூகம் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து, அதாவது குழந்தைகள், முக்கியமாக குழந்தைகள் பார்த்தோன்னா கூட இருக்கவங்களால தான் மொத்தம் 4ல் 2 குழந்தைங்க பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுது அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ யாரால் நிகழ்த்தப்படுது இந்த வன்முறை அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக கூட இருக்கவங்களால் மட்டும்தான் இது அதிகமாக நடக்குது. ஒன்று குடும்ப உறுப்பினர்கள், அதாவது உறவினர்கள், இன்னொரு பக்கம் வந்து ஸ்கூலில் இது போன்ற விஷயங்கள். கண்காணிப்பை நம்ம வந்து இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கமே தவிர அப்படி எதுவும் இல்லை. வெளிநாட்டிலலாம் பார்த்தோன்னா அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெற்றோர் வந்தால் தான் அவங்க விடுவாங்க வெளியில். குழந்தைய வந்து தன்னால் வெளியில் போக முடியாது, வந்து பெற்றோர் வந்து அழைச்சிட்டு போகணுங்கிற மாதிரியான கண்காணிப்புலாம் இருக்குது. கேமரா வச்சு தான் அந்த ஸ்கூலுக்குள்ளே யார் உள்ளே வர்றாங்க, யார் கூட்டிகிட்டு போகிறாங்க, இதெல்லாம் சாதாரணமாக எல்லா ஸ்கூல்லையும் நம்ம செய்ய முடியும். கேமராவை பொறுத்துறதோ அல்லது ஒரு கண்காணிப்பு சமூக ஆர்வலர்கள் மூலமாக என்ன நடந்துட்டுருக்கு, அந்த ஆசிரியர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு கவுன்சிலிங் சென்டரை உருவாக்குறதோ, குழந்தைங்களுக்கு வந்து யார் மூலமாக பிரச்சனைகள் வருது, ஆசிரியர் எப்படி நடத்துகிறாங்கங்கிறத அது ஒரு பாக்ஸ் வச்சு கூட அவங்க புகார் மாதிரி கூட எழுதி போடலாம். இப்படி பல்வேறு விதங்களில் வந்துட்டு செய்யணும்னு நினச்சோன்னா அந்த கண்காணிப்பை நம்ம செய்ய முடியும். ஆனால் நம்ம வந்து எவ்வளவு காலத்துக்கு கண்காணிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த கண்காணிப்புங்கிறது வந்துட்டு ஒரு பக்கம் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு, இதை எப்படி தடுக்கணும், அதை வந்து எப்படி சட்டங்கள் மூலமா வந்து நம்ம வந்து தடுக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம, ஏன்னா நடந்ததுக்கு அப்புறம் தீர்வு தேடுறதை விட நடக்காம இருக்கிறதுக்கான ப்ரிவென்ஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, இப்ப நடக்காம இருக்கணும் அப்படின்னா இப்ப நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க. ஆனாலும் வந்து ஜனங்களுக்கு இந்த மறு நினைவூட்டல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்குது. அப்போ நம்ம இந்த ஒரு நேரத்தை அதுக்கானதான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் விரும்புறேன். அதனால தான் நான் கேட்குறேன், எப்படி இருக்கணும்ட்டு பெற்றோர்கள் எப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஒன்றுமே ஒட்டுமொத்த சமூகத்திலையும் நம் மனநிலை வந்து பெண்ணுக்கு எதிரான கருத்துக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகமாக தான் அது இருக்குது வந்துட்டு. மனிதன் பெரும்பாலும் வந்து கருத்துக்களால் ஆளப்படக்கூடியவனாக தான் இருக்கா வந்து. அந்த கருத்துக்கள் எல்லாமே பல வருடங்களாக உருவாக்கப்பட்ட ஒன்றா இருக்குது வந்துட்டு. அது வந்து இத்தனை லட்சம் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, 1% சொத்து கூட அவங்க பேரில் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஏன் காரணம் என்ன? நிறைய பேர் பேர்ல இருக்கு மேடம். இல்ல ஒரு நீங்க உலகளாவிய அளவுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 1% சொத்து தான் பெண்கள் பேரால இருக்கு. அதான் உண்மை, நம்ம வந்து அதை மறுக்க முடியாத ஒரு உண்மை.
அந்த நிலைமை 200 கோடி ரூபாய் வாங்குறாங்க. நீங்க போய் இப்படி சொல்றீங்க. இன்னைக்கு வங்கிகளில் வாங்குகின்ற லோன்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் இல்லாம லோன் எதுவும் பொதுவான கணக்கெடுப்பு ஸ்டாட்டிஸ்டிக் தான் நம்ம இங்க பேச முடியும். வந்துட்டு தனி நபர்களை பத்தி நம்ம பேச முடியாது. வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து உலகம் முழுக்க இத்தனை லட்சம் பெண்கள் வேலைக்கு, கோடி பெண்கள் வேலைக்கு போனாலும் கூட அவங்க சம்பாதிக்கிற பணத்தை கூட அவங்களால செலவு பண்ண முடியாத ஒரு வன்முறை நிகழ்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பின்னணியில காரணமா இருக்குன்னா வந்து பெண் வந்து அடிமை, வேலைக்கு போயிட்டு வரலாம், வந்து தன்னுடைய பயன்பாடு கூட அதை வச்சுக்கிற முடியாதுங்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னணியில இருக்கிறது பெண்ணை பத்தின ஒரு பிற்போக்கான கருத்து தான். இந்த கருத்து இரண்டாம் தரமான பிரஜையா அவளை நடத்துறதுக்கான வலுவான கருத்து எல்லார் மனசுலயுமே இருக்கு, பெண்கள்கிட்டையும் இருக்கு குறிப்பா வந்து. அதனால இந்த மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமைங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்பப்போ கேள்விப்படுறோம். இது எல்லாமே பெண்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. தன்னை பத்தின ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைகள் இல்லை. பெண்ணுக்கு எதிராக நடக்கிறது எல்லாத்துக்குமே ஆணாதிக்க கருத்துக்கள் மூலமாக அவங்க இப்படி இந்த சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கு எல்லா விஷயங்களுமே. இப்போ நம்ம வந்து இந்த கருத்துக்களை மாத்துறதுங்கிறது எங்கேருந்து துவங்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து குடும்பங்கள்ல இருந்து உருவாக்கணும் அந்த கருத்து மாற்றங்களை. இன்னொன்று வந்து நம்மளுடைய பள்ளி கல்வி சாலைகள்ல இருந்து உருவாக்கணும். ஏன்னா ரெண்டும் தான் முக்கியமாக ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்கக்கூடிய இடங்கள், குழந்தையுடைய ஆளுமை உருவாகக்கூடிய இடங்கள் அது ரெண்டும் தான். இப்போ நம்ம குடும்பங்களுக்குள்ள பெண்ணை எப்படி நடத்திட்டு இருக்கோம், அம்மா அப்பா எப்படி நடத்துறாரு, சகோதரி எப்படி நடத்துறாங்க, ஆண் பிள்ளையை எப்படி நடத்துறாங்க, பெண் பிள்ளையை எப்படி நடத்துறாங்க, உணவு எப்படி அவங்களுக்குள்ள வந்து சரியான விகிதத்தில் கொடுக்கப்படுறதில்ல, அவங்களுடைய வேலை சுமைகள் எப்படி வந்து பிரித்து தரப்படுது, யாருக்கு எந்த வேலை, இப்படி எல்லா விதத்துலையும் டிஸ்கிரிமினேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது குடும்பங்களுக்குள்ள. அதே போல் கல்வியிலையும் நம்மளோட பாடத்திட்டங்கள்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுவும் கூட இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அப்போ நம்முடைய இலக்கியங்கள்ல இருக்குது, நம்முடைய பழமொழிகளில் இருக்குது, பெண்ணுக்கு எதிரான கருத்துக்கள் இல்லாத இடங்களே இல்லை. இப்போ இந்த கருத்து மாற்றங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்வையை மாற்றுறது தான் முக்கியமான ஒரு விஷயமே ஒழிய, அந்த பார்வையை மாற்றுறதுக்கான நேரம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. அதிவீர் ராமபாண்டியன், கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க தமிழக முதலமைச்சர். இந்த ஆகஸ்ட்டில் கொடுத்தது என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த ஒப்பீடு என்னென்னா, கடந்த திமுக ஆட்சியை விட எங்களுடைய ஆட்சியில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க வந்து தினமலர்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு ஆட்சிலையும் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இத்தனை தினமலர்ல இந்த வருஷத்துல அதாவது வருடங்களையும் போட்டிருந்தாங்க. இந்த வருடங்கள்ல எப்படி நடந்தது, எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ அதான் போட்டிருந்தாங்க. அதாவது இந்திய அளவுலயும் போட்டிருந்தாங்க. வந்துட்டு தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு, ரெண்டாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதே சமயம் 2007 ஒரு 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பெண் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காணாமல் போனார். அவர் அந்த கொலையில் ஒரு துப்பு துலங்கி இருக்கிறது. அந்த பெண்ணை காதலிப்பதாக சொல்லி ஒருவர் அவர்களுடைய ஊருக்கு அழைத்து சென்று அவரோட நண்பரையும் சேர்த்து கொண்டதாக இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் போலீஸில். அப்போ இந்த பாலியல் குற்றம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிக்கத்தக்கது. இது போன்ற நெருக்கமான உறவுகளுக்குள் நடக்கிற போது அதை துப்பு துலங்குவதில் இவ்வளோ கால இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 2007 நடந்த இந்த சம்பவத்தில் இப்போது துப்பு தொடங்கி இருக்கிறது. ஆக அப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். போலீஸ் வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை, தங்களுடைய கடமை. அதாவது ஏன்னா எல்லா காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி சார், இப்போ எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. பெண் என்பவள் இப்போ வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வரும்போது எல்லாரும் அப்படி பொங்கி எழதான் செய்கிறோம். யாரும் வந்து அதை நியாயப்படுத்தவோ இல்லை. அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் இப்போ குறைஞ்சிருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா ஒரு விஷயம், அதாவது இப்போ இவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. இன்னைக்கு எங்க ஏஜ் குரூப்ல சார் எத்தனை பேர் 2 குழந்தைகள் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கிட்டலாம் ஒரு குழந்தை 2 குழந்தை அவ்வளவுதான் இருக்கு. இன்னைக்கு ஆண் குழந்தைக்கு பெண் 2 குழந்தையா கரெக்டா சொல்லுங்க. எனக்கு 2 குழந்தை சார், நண்பர்களுக்கு ஒரு குழந்தை, இல்ல அதிகப்படியா 2 குழந்தைகள் தான் சொல்றேன். அப்போ இதுல எனக்கு 2 பெண் குழந்தைகள். இதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு பெண் குழந்தை வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள், என்னை போல 2. ஆக இந்த சர்க்கிள் இதை வைத்து நான் சொல்றேன். அதுல வந்து வசதி வாய்ப்பு இதுல எல்லாத்துலேயும் பலதரப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் என்னால் இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு நிகர பார்க்க முடியாதுன்னு இவங்க சொல்கிற மனநிலைமை இன்னைக்கு தேதி ஒரு 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக அதை அப்படி இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு தெரியுது. ஏன்னா இன்று அதாவது இவங்க சொல்கிறது வந்து ஒரு கூட்டு குடும்பம், ஒரு 5-6 பேர் இருக்கிற
இடத்துல ஒரு 2 குழந்தைகள் 1 குழந்தைகள் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அது வந்து கடந்த தலைமுறை. இந்த தலைமுறை இப்போது வளருகின்ற குழந்தைகள் அந்த மாதிரியான சபடேஜ் இல்லை. இன்னைக்கு வந்து அந்த நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு என்னுடைய, அதாவது இவங்க சொன்ன மாதிரி சொத்துரிமை சொல்கிறாங்க இல்லையா, சொத்துரிமையுமே இப்போ என்னுடைய சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு தான். அப்போ என்னுடைய சொத்துக்களோடு ஒரு பெண் இருக்கிற போது இவங்க சொன்ன மாதிரி 2 வகையான ஸ்டேட்டஸ். அவங்களுக்கு ஒரு வெல்த்தியாகவும் இருக்காங்க, என் பெற்றோர்களின் முழு பாசத்திற்கு உரியவர்களாக இருக்கிற போது அந்த பெண்கள் மீது இருக்கின்ற அந்த சமூகத்தினுடைய அந்த மேல் சாவரின் சொசைட்டிங்கிற அந்த கான்செப்ட் உடையக்கூடிய காலம் வந்துருச்சு. அதுக்கு உண்டான இதெல்லாம் நடந்துக்கூடிய காலம் வந்துருச்சுன்னா அப்படி எதுவுமே அதுக்கான சார் நான் சொல்றேன் இல்ல நான் அதே தான் ராஜசேகரன், நான் அதே தான் கேட்கிறேன். இப்போ கூட மேடம் கூட சொன்னாங்க, இப்போ நீங்க எந்த இடத்துல போனாலும் இப்போ அவங்க சொன்னது என்னன்னா, இப்போ ஒரு வேலைக்கு போற ஒரு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்தா அங்க இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் தன்னோட மனைவி கிட்ட தான் கோபமா காட்டுவாப்ல. இது ரொம்ப இயல்பா எல்லா குடும்பங்கள்ல கூட பார்க்கலான்னு. ஆஃபீஸில் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆஃபீஸில் கூட பல சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயத்த கூட பார்க்கணும். இப்போ இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு அடக்குமுறை, இந்த ஒரு பெரிய அந்த அதிகாரத்தை வந்து பெண்கள் மேலே செலுத்துறது, இந்த ஒரு காரியம், இந்த ஒரு நடைமுறைகள் எல்லாம் இப்பவும் எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நகர பகுதிகளில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கிராம பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க 1% வேணாலும் குறைந்திருக்கலாம். பெரும்பான்மை மனநிலை என்னவென்றால், நான் ஒரு வழக்கறிஞனா சொல்றேன், நிறைய வந்து கேஸ் எப்படி தெரியுமா வருது? இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1989 அவங்களுக்கு பேச எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். 1989 பெண்களுக்கு ஆண்கள் போல் இணையான சொத்து உண்டுன்னு சொன்னாங்க. யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கேஸ் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த பெண் கோர்ட்டுக்கு வருகிறாள். 1989க்கு பிறகு எனக்கு சரிசம பங்கு உண்டு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஆண் அதை மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறான். அப்போ அவங்க வீட்லயும் குழந்தை இருக்கு, இவங்க வீட்லயும் குழந்தை இருக்கு. இந்த பெண்ணோட குழந்தை ஏன் நம்ம அம்மாவுக்கு சொத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பாக்குது. அந்த ஆணோட குழந்தை ஏன் வந்து நம்ம அப்பா இதை மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறார்? எப்படி மனநிலை இருக்கும்? அவர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாதுன்னா ஆம்பளைக்கு தான் சொத்து, இந்த சட்டம் நம்மளை இன்னும் நம்மளை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் அம்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட இல்லை இது நான் வாங்கி ஆகணுங்கும் பொழுது அந்த மனநிலை என்ன? அந்த சிறு குழந்தைகளிடையே மனநிலை எப்படின்னா, ஆணுக்குத்தான் சொத்து, பெண்ணுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படிதான். பெரிய மாற்றம் ஒன்றும் ஏற்பட்டு விடவில்லை அங்க. இப்ப இவரெல்லாம் பரவாயில்ல, இதான் இந்த மாதிரி வர வேண்டும், உடைக்கப்பட வேண்டும், இவர் சொல்வது போல் மாற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அவாவும். ஆனால் அப்படி இல்லை என்பதுதான் நிஜம். நான் அதே நேரம் இன்னொரு விஷயம் கூட கேட்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆத்தூரை சேர்ந்த ஒரு ஐடி பொண்ணு நம்ம சென்னையில் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாடி ஒரு 2 நாள் கழிச்சு தான் எடுத்தாங்க. ஆமாம். அது வந்து கம்ப்ளைண்ட் நான் வந்து கொடுக்க போகும்போது போலீஸ் வந்து எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எவ்வளோ கதறிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு பெண் குழந்தையை காணும் அப்படின்ட்டோ அல்லது வேறு ஏதாவது இந்த பெண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுக்கும்போதோ ஒரு புகாராக கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விதி. இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விதிகளையாச்சும் போலீசார் கடைபிடிக்கலைங்க, பண்றது இல்ல. முதல்ல கேள்வி யாரோட ஓடி போனாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். பண்றதே இல்ல. அதனாலதான் வந்து இவங்க வந்து போனா கூட அதுக்கு எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க, அந்த பெற்றோர் அலக்களிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நம்ம ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்கள தள்ளப்படுறாங்கிறத உண்மை. வந்துட்டு காவல்துறையில் வந்துட்டு எவ்வளோ அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்துட்டு பல்வேறு கேஸ் மூலமாக நம்ம பார்க்க முடியும். வந்துட்டு அதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய உண்மை. காவல்துறையிலே எத்தனை பெண்கள் பாலியல் வன்முறைக்குள்ளாகப்பட்டாங்கிறதே நமக்கு தெரியும். வந்துட்டு இதெல்லாம் நம்ம பேசக்கூடிய ஒரு ஆட்சியில் எதை நம்பி ஒரு மக்கள் போக வேண்டிய இடத்துல கூட இப்படி அவநம்பிக்கையை மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா எப்படி இந்த நம்பிக்கையில் வந்துட்டு ஒரு பெண் காணாமல் போனான்னு சொல்லிட்டு எந்த பெற்றோர் வந்து போய் சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு, அதுக்கு எவ்வளவு அவமானமான விஷயங்களை வந்து அதை விட பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாயிட்டு தான் போய் சொன்னா கூட அது என்ன மாதிரி அவங்க அந்த எஃப்ஐஆர் எழுதுறப்ப என்ன நடந்ததுன்னு அவங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி அந்த கேஸை எஃப்ஐஆர் போடுவாங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்க நிச்சயமா அதை காது கொடுத்து கேட்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு பின்னாடி 2013ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த மொத்த குற்றங்கள் 66,40,378. அதில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் என்று ஒரு பட்டியலிட்டால் புள்ளி விபரங்கள் கூறுகின்றன 58,204 குற்றங்கள். குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி நாம் இன்றைய மேடையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு இணைப்பில் ஒரு நேயர் ஒருவர் இருக்கிறார், அவரோடு பேசலாம். குமணன் வணக்கம். வணக்கம், கரூர்ல இருந்து குமணன் சொல்லி பேசுறேன். சொல்லுங்க.
ஒட்டுமொத்தமா இந்தியா பூரா இன்னைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை, அதுலயும் குறிப்பா பெண்கள் மேல அப்படிங்கிறத பொறுத்து ஒருவேளை எல்லாரும் நிறைய தவறான கருத்துக்கள் கூட கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடி ஃபீல்டுல வேலை பார்க்குற பெண்கள் ரொம்ப ஆபாசமா ட்ரெஸ் பண்றாங்க, போறாங்க வர்றாங்க, அதனால ஈர்க்கப்படுறாங்க, அல்லது அந்த ஆண்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்குது அதனால குடிப்பழக்கம் மற்றது அப்படி விதவிதமா சொல்றாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நகர்ப்புற பகுதியை விட கிராமப்புற பகுதியில் தான் இன்னைக்கு 67% பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் பதிவாயிட்டு இருக்கு. பக்காவா கிராமங்கள்ல. இப்ப சமீபத்துல எங்க ஊர் கரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணாயபுரம் பகுதியில பள்ளிக்கு சென்று வந்த மாணவி 5 பேர் பலவந்தப்படுத்தி கொலை செய்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த இடத்துல எங்க யாரு எப்ப பெண்களை எந்த மாதிரி பார்க்கிறார்கள், எந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு நாங்கள் சின்ன பெண்ணை படிக்கும்போது எனக்கு வயசு 9வது நீதி போதனை வகுப்புகள், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸஸ் இருக்கு. நான்லாம் படிச்சது கூட ஆம்பளை பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல. இன்னைக்கு என்னுடைய பொண்ணெல்லாம் படிக்கிறது என்ஜினியரிங் படிக்கிறதுல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாம் கோஎஜுகேஷன். பெண்களை பற்றிய பார்வையை முதல்ல ஆண் பிள்ளைகள் மத்தியில மாற்றணும். சின்ன பசங்கள்ல இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய அளவுல இந்தியா ஒண்ணுதான் பெண்களை பெரிய சக்தியாகவும் தெய்வமாகவும் விதவிதமான வடிவங்கள்ல மற்றதுல உருவப்படுத்தி வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாடுன்னு சொல்லிக்கிறோம். ஆனா அந்த பாலியல் வன்கொடுமையில ரொம்ப கொடுமையானதெல்லாம் நடக்கிறது இன்னைக்கு நம்ம நாட்டுல தான் நடந்துட்டு இருக்கிற அளவுல இருக்கு. நன்றி குமரன் உங்களுடைய கருத்துக்கு. இவர் சொன்னபடி சல்மா, நான் கேட்குறது இந்த கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள அது ஒரு சிறை மாதிரி வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு அடிப்படையாக தெரிய வேண்டிய ஒரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்க இந்த சமூகம் தவறுதா? நிச்சயமா அதுவும் உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு இந்த பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை இருக்கு இல்லையா, அது பதிவு செய்யப்பட்டதை பற்றி மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தெரிய வராத பதிவு செய்யப்படாத ஆயிரக்கணக்கான கேஸ் நம்ம பேசவே முடியாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஒரு 20 வயசு வரைக்கும் குழந்தை எப்படி பிறக்குன்றது தெரியாத அளவுக்கு கூட நம்ம ஒரு பெண்களை உருவாக்கக்கூடிய ஏன்னா அதெல்லாம் தப்பு, இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிற காப்பாற்றுறோம், நம்ம பண்பாட்டை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுல உடல் சம்பந்தமான பல்வேறு விதமான விஷயங்களை இயற்கையான ஒரு விஷயத்தை கூட நம்ம மறைச்சு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளை எதையும் சொல்லிக் கொடுக்காம உருவாக்கி வளர்த்து வச்சுட்ருக்கோம். அதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் எந்த இடத்துல தொட்டா தப்பு, எது அதெல்லாம் ஒரு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், உண்மை யதார்த்தம், அதெல்லாம் கூட நம்ம நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. இந்த இடத்துல தொடக்கூடாது, இது இப்படி அப்படின்னு ஒரு விஷயங்களை ஒரு அவேர்னஸுக்காக ஒரு எஜுகேஷன் மாதிரி கூட நம்ம சொல்லிக் கொடுக்குறதில்ல குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுனால தான் இந்த குழந்தைங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாமல் அவங்க இது மாதிரி தவறுகள் நடக்கும் பொழுது அதை தடுக்க தெரியாமையோ அல்லது கத்த தெரியாமையோ இல்லை வெளியில் சொல்லாமையோ மறைச்சிடுறாங்க. பல காரணம், முக்கியமாக நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுங்கிறது நிறைய விஷயங்கள் நம்மளே ஏமாற்றிக்கிறதுக்காக தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமே தவிர நிச்சயமாக அது பெரிய அளவுக்கு அது ஆரோக்கியமான விஷயமா நம்ம வச்சுக்கிறதே இல்லை. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப இந்த தொடுதல் பற்றியோ இயற்கையாக நம்ம உடல் ரீதியான அந்த ஒரு மாற்றங்கள் பற்றியோ நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம மறைச்சு வைக்கிறோமோ அதே ஒரு காரியத்தில் தான் என்னோட பையனும் பொண்ணும் ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே இந்த சொசைட்டி பத்திரிக்கையும் அடித்து தான் கொடுக்குதுன்னு. இதுக்கு இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் பிரச்சனையாகும் அப்படிங்கிற ஒரு பயம் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப இந்த ஒரு உடலியல் ரீதியான ஒரு விஷயத்த ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு கல்வி நிறுவனமோ ஒரு கல்வி அமைப்போ முன் வந்ததுன்னா அதை ஒரு பெரிய பிரச்சனையா இந்த சமூகம் மாற்றிடும். நிச்சயமா அதுக்கு உடனே மத அமைப்புகள்லாம் எதிர்த்து நம்ம கலாச்சாரம் கெட்டு போச்சு, பண்பாடு கெட்டு போச்சுன்னு சொல்லி கதறுவாங்க, கத்துவாங்க, ரோட்ல போராட்டம். ஏன் இந்த மதுக்கடையில ஒடிச்சு நொறுக்குங்க, அதுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துங்க, அல்லது வேற விஷயங்கள், அதாவது சமூக பிரச்சனைகளை முன்னெடுத்து அது ஒரு அணு உலைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருக்கும். எது சமூகத்தை கெடுக்குது சீரழிக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். சினிமா, மோசமான சினிமாவில் 70 வயசு ஆள் 15 வயசு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அது மாதிரி பெண்ணை உடம்பை மட்டுமே காட்டக்கூடிய எத்தனையோ படங்களை சக்சஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சமூகத்தை கெடுக்காது, கலாச்சாரத்தை கெடுக்காது இவங்களுக்கு. ஆனால் அது எது உடம்போட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்.
இது வந்து இப்படிதான் இந்த உடம்பு இருக்கும், இது இயற்கை அப்படின்ற சின்ன ஒரு படிப்பறிவு மாதிரியே கூட அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறது இல்லை. நம்ம அதெல்லாம் தேவைங்கிறத இவங்க யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம வந்து நான் தவறு வந்து அடிப்படையில் நம்மகிட்ட இந்த சமூகத்திட்ட இருக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. ராஜசேகர், உங்ககிட்ட நான் கேட்கறது, ஒரு எஸ்ஐ வந்து சும்மா எழுத்து பேசிட்டாப்ல அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக கூட வழக்கறிஞர்கள் எல்லாம் கூட நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது. நல்லா தப்பு பண்ணிட்டான் அப்படின்ட்டு தெரிஞ்சால் கூட அவனை தண்டனையிலேருந்து தப்பிக்க வைக்கிறது. ஏன்னா அது உங்களுக்கு வந்து தொழில் தர்மம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள், இப்போ போலீஸார் வந்து இந்த மாதிரியான ஒரு கேஸ் நம்ம கொடுத்தா அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது இதில் வந்து நான் பொதுவாக இந்த வழக்கறிஞர் அவங்களுடைய அந்த ஒரு பார்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கறிஞர்கள்ட்ட வர்றாங்க. அப்ப நாம என்ன பண்றோம், அதை வந்து எப்படி நம்ம நிவர்த்தி செய்வது? ஒன்னா வந்து அந்த வழக்கறிஞரே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வழக்கறிஞரோட போய் தாங்க பல இல்ல, அதனாலதான் நான் பண்ணுவது. முடியாது, அப்ப கூட முடியல, அப்ப கூட முடியாமலாம் இருக்குது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி நாங்க வந்து நடந்ததை கூறி இந்த மாதிரி நடந்திருக்குது, இதுல நீதிமன்றம் தலையிட்டு நியாயம் வழங்க வேண்டும். இது வந்து சட்டபூர்வமாக ஒரு வழக்கறிஞர் செய்யக்கூடிய இரண்டு. நீங்க கேட்டீங்க சப் இன்ஸ்பெக்டர் வந்து தவறு செஞ்சா உடனே போராட்டத்தில் குதிக்கிறீங்கன்னா, அது ஏன்? அது ஒரு வழக்கு இல்ல நான் அதுக்கும் இதுக்கும் நான் கேட்க கிடையாது. இப்ப பாருங்க, தப்பு பண்ண ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல வசதியான ஒரு ஆளா இருந்து, பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு பெண்ணா இருந்தா, ரெண்டு பேத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதும் லாயர்ஸ் தான். இல்ல அப்படி சொல்ல முடியாது. இல்ல அது நீங்க இல்லன்றலாம் சொல்லாதீங்க. அதுக்கான நடக்கிறது இல்ல, நான் ஒத்துக்கல. இதெல்லாம் இல்ல இன்னைக்கு நீங்க இந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் போவாங்க வந்துட்டு நான் வந்து இது எப்படின்னா ஒரு நல்ல லாயரா இருக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. மனசாட்சி உள்ள ஒரு நீங்க எல்லாத்தையும் ஒரே கண்ண வச்சு பார்க்க கூடாது. சில இடங்கள்ல நான் சொல்றேன். அதனால வந்து இத முதல்ல வந்து நீங்க சொல்றீங்க அவன் மிகப்பெரிய ஆள் அப்படிங்கறீங்க. அந்த மிகப்பெரிய ஆள் அவர் இல்ல, மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிறது என்னன்னா சார், இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்குமே அன்றாட தேவை அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குது. என்ன அன்னைக்கு தேவையானது, அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேவை இருக்கலாம், ஒரு நீட் இருக்கலாம். அதனால அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு சாதாரண ஆள் ஒரு கேள்வி கேட்க ஒரு 10 பேர் வரமாட்டான் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அதை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு தான் எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுல வழக்கறிஞர்களோட சரியான வழக்கறிஞரை இல்ல ஒரு சரியான நபரை சரியான வழக்கறிஞரை அணுகினால் நிச்சயமாக உங்கள் பணபலமோ அல்லது உங்கள் அரசியல் பின்னணியோ உங்களை காப்பாற்றாதுங்க. அதாவது இது என்னன்னா, இட்ஸ் ஆல் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். யாரை அணுகுவது என்பதுதான். அந்த யாரை அணுகுவது என்று தெரிந்து விட்டால் நிச்சயமாக உங்கள் பணமோ உங்கள் பின்னணியோ உங்களுக்கு பின்னாடி வராது. நிறைய என்னால காட்ட முடியும். ஞானராஜான்ற ஒருத்தர் இணைப்புல இருக்கு. ஞானராஜா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். உங்க ப்ரோக்ராம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சொல்லுங்கம்மா. இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக ஏற்படக்கூடிய இந்த பயங்கரமான கொடுமைகள் எதனாலன்னு சொன்னா, முதலாவது வந்து அதனுடைய வேறு எங்க இருந்து ஆரம்பிக்குது, எந்த இடத்துல அது ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, முதல்ல நம்முடைய கண்கள் பாருங்க, மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்கள் அந்த கவர்ச்சிகரமான காரியங்களை எடுத்துக்கொண்டு சிந்தையில கொண்டு போய் அது சிந்தைக்கும் கண்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதனால எங்க பார்த்தாலும் சினிமா, எங்க பார்த்தாலும் அந்த ஆபாசமான படங்கள், ஆபாசமான போஸ்டருங்க, ஆபாசமான இந்த மேகசின்ஸ், ஆபாசமான இதெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு நிறைய பேர் சமூக சேவைகள் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சினிமாக்கள் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி சினிமாக்கள் எல்லாம் பேன் பண்ணணும். ஒரு சமுதாயம் சீர்கேடு அடைந்து கிடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்தது பெற்றோருக்கு வந்து அவங்க என்ன செய்யறாங்க, சினிமாவில பாக்குற மாதிரி உடுத்தணும், சினிமாவில பாக்குற மாதிரி இருக்கணும்னு வாலிப பிள்ளைகள் கேட்கும் போது பெற்றோரால மறுக்க முடியல. அதனால பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கும் கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு சினிமாக்கள் இன்றைக்கு வாலிப பிள்ளைங்களை, சின்ன பிள்ளைங்களை இவங்களெல்லாம் வச்சு படங்கள் எடுக்கிறாங்க, சீரியலும் சரி. இந்த மாதிரி சமுதாய சீர்கேடுகள் நிறைய இருக்கு. நம்ம பெண்கள் பிள்ளைங்களுடைய கண்கள்ல போய் அந்த சிந்தையை தொடுது. இல்ல, ஒரு நிமிஷம். நீங்க உங்களோட லிமிட் எது? நீங்க ஆபாசம்னு நீங்க எதை சொல்றீங்க அப்படின்ட்டு புரியல. ஆபாசம்ன்றத நீங்களே பாத்துருக்கீங்க, எங்க பார்த்தாலும் படங்களை பாருங்க. இல்ல, நன்றிமா, நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இப்போ அந்த ஆபாசங்கிறதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஆபாசம் அப்படின்னா பெண்ணுடைய உடம்ப போக்கஸ் பண்ணி காட்டுறது மட்டும் ஆபாசம்னு நான் சொல்ல மாட்டேன். எத்தனை வசனங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக வந்து முன்வைக்கப்படும். ஆண்கிற திமிரை வந்து காட்டுறதுக்காக, பெண் எப்படி வந்து அடிமை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த வசனங்கள் வந்து நிறைய பெண்ணை வந்து டீஸ் பண்ணி இருந்துகிட்டே இருக்கும். சினிமாவில் ஒரு படத்தை பார்த்தோன்னா அத்தனை வசனம் இருக்கும்ட்டு. அதெல்லாம் நம்ம ஆபாசம்னு சொல்றது இல்லை, அதெல்லாம் மிகப்பெரிய வன்முறை.
அதை நம்ம யாருமே அதை பார்க்கறது இல்லை. அதிவீர ராமபாண்டியன், ஒட்டு மொத்தமாகவே இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு மாநிலம் கொஞ்சம் ஒரு நம்மளுடைய வீடு, நம்ம தெருவே நமக்கு முக்கியம் தான் அப்படின்னாலும் நம்ம வீடு முதல்ல நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இதில் இந்த மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது திருப்திகரமானதாக இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் உடனே மக்கள் முதல்வர்னு ஆரம்பிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கன்னு. அதுதான் சொல்லுங்கள். அதாவது சார், இல்லை நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த இன்சிடென்ட் அது ஏற்படுத்துகின்ற வழியே இல்லை. நான் இன்னும் கூட நான் ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன். இந்த தப்பு பண்ணனா நம்மள இப்படி தாண்டி இப்போ அரேபியாலெல்லாம் நம்ம குவைத் வளைகுடா நாடுகளில் நம்ம பார்த்தோம்னா இது பண்ணனா ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாதுண்ணே. கல் எடுத்து அடிக்கிறாங்க, சவுக்கு எடுத்து அடிக்கிறாங்க. நம்ம பார்க்க நம்ம சமீபத்தில் கூட ஒரு பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுத்தாங்க, மரண தண்டனை கூட கொடுத்தாங்கண்ணே. இப்போ அந்த மாதிரியான ஒரு அச்ச உணர்வை இந்த சட்டங்கள் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கா? அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது டெல்லி இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு 13 கட்டளைகள் நீங்க டெல்லிக்கு போவாதீங்க. ஏன்னா இல்ல அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்ச, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்ச அந்த நீதிபதி ஷா தலைமையிலான அவர் எவ்வளவு கதர்னாருன்னு எங்களுக்கு தெரியும். சரி, அததான் சார் சொல்லுவார். அப்போ அதுல நீங்க சொன்னது மாதிரி வேதியியல் முறையில் ஆண்மை இழக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ப்ரொபோசலும் தமிழக முதல்வர் வச்சிருந்தாங்க. மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்கிற ப்ரொபோசலும் அதுல வச்சிருந்தாங்க. இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி இருக்கான்னு கேட்டிங்க. அதாவது மரண தண்டனை இது போன்ற சட்டங்களை திருத்தக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கிட்டே இருக்கு. அதுக்கு மாநில அரசுகள் சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அந்த சஜஷன்ஸ் தமிழ்நாட்டிடமிருந்து போயிருக்கிறது. ஆக அதை மத்திய அரசு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கதறினாரு, அதை கன்சிடர் பண்ணலை. மத்திய அரசு கன்சிடர் பண்ணவில்லை. இருந்தாலும் இன்றைக்கு இந்த குண்டர் சட்டத்தில் இந்த அஃபென்ஸை சேர்க்கணும், அதுக்கு குரல் கொடுத்ததும் தமிழக முதல்வர் தான். ஆக அதாவது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தன்னால் என்ன முடியுமோ, என்ன உணர முடியுமோ அதை இம்மிடியேட்டாக உணர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அது அந்த நிகழ்வுகள் நடந்த உடன் வந்த அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகள் இருந்த நியாயத்தன்மை, இந்த பேக்ரவுண்டில் பார்த்தா அது எல்லாருக்குமே தெளிவாக புரியும். இதில் அரசியல் இல்லை, இது தன்னுடைய மாநிலத்தில் நடக்கலை, இதை சொல்லி நான் என்னுடைய ஆட்சியை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் சொல்றாருன்னா அப்போ அவங்களுக்கு இந்த சமுதாயத்தின் மீது இருந்த அக்கறை வெளிப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அக்கறையோட என்ன இப்போ குறைஞ்சிருக்கு? அதான் ராஜசேகர் நான் கேட்குறது. இப்போ அவர் சொன்னது இன்னைக்கு 2வது வருஷம் அந்த மருத்துவ மாணவி அந்த ஒரு நினைவு தினம். ஆமாம், நான் கேட்குறேன், அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அரசு ஒரு கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுது நீதிபதி ஷா தலைமையில். இந்த பாலியல் குற்றங்களுக்கான அந்த ஒரு தண்டனை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் இறுதி கட்டத்தில் சொன்னார், எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுமே எனக்கு சப்போர்ட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஆவணம் கேட்டால் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு பூரணமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல பொதுவாக இந்த அரசாங்கத்துக்கு முதல்ல அக்கறை இருக்கா? அதாவதுங்க, பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தை அரசியல் ஆக்கக்கூடாது. ஆனால் துரதிருஷ்டமா என்ன பண்ணிட்டாங்க, டெல்லி சம்பவத்திற்கு அப்பொழுது அங்கிருக்கும் ஆளுங்கட்சியை அவர்கள் குறி வைத்தார்கள். ஆளுங்கட்சி தான் பொறுப்பு, உங்களது ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி கொண்டு போன பொழுது அது அரசியலாக்கப்பட்டு விட்டது. அரசியலாக்கப்படும் போது உடனே அவங்க நாங்கள் எல்லாம் தான் செய்தோம், இப்போ கூட இப்போ இவங்க சொல்றாரு மக்கள் முதல்வர் எல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறாங்க, இவங்க 10 அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அரசியல் ஆக்கவே கூடாது. இதுல எதிர்க்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி ஒன்றாக இணைந்து இதை எப்படி தடுக்க வேண்டும் என்று மட்டுமே தான் பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி பார்ப்பதில்லை என்பதுதான் நீங்கள் சொல்ற அந்த விஷயத்துக்கு முக்கியமான காரணம். என் ஆட்சியில் நடந்ததா, உன் ஆட்சியில் நடந்ததா, நான் பாதுகாப்பு கொடுக்கவில்லையா, நீ பாதுகாப்பு கொடுக்கலையா, இப்படி போகும் பொழுது நாம் உண்மையான விஷயத்தை கைவிட்டு விட்டு அதை தாண்டி வேற எங்கேயோ சென்று விடுகிறோம். அப்படி செல்லும் போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது. அதற்கு ஒத்துழைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஒத்துழைச்சோம்னா நாம நமது குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டோம் என்பது போல ஆகி விடுகிறது. அப்படி நினைக்கிறாங்க. இதுதான் நம்ம இந்தியாவில் நடக்கிற பெரிய தவறு. இப்போ நீங்க வளர்ச்சி அந்த நாடுகளில் பாத்தீங்கன்னா அதை 2 கட்சிகளும் இம்மிடியேட்டா அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்றதுன்னு தான் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு இல்ல இது ஆட்சியில் நடந்துருச்சு, நானா இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு யாரும் பார்க்கறது இல்லை. அப்படி பார்க்காம 2 கட்சிகளும் இதை அரசியலாக்காமல் ஒரு முழு மனதோடு இதை நோக்கி சென்றார்கள் என்றால் நிச்சயமாக நாம் இதை குறைக்க முடியும். நாம் பேசலாம் தொடர்ந்து. சுகந்தி வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா நீங்க? ஆமாங்க சார். இதுல என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. சொல்லுங்கம்மா கொஞ்சம். 17 வயசுல அவன் கெடுத்திருக்கான். எடுத்துட்டு அவன் 18 வயசு ஆகிற சமயத்துல அவன் கூட்டிட்டு ஓடிட்டான்.
இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா எனக்கு நீங்க செல்லுபடி ஆகல. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? எல்லாம் நான் பண்ணாத கம்ப்ளைண்ட் இல்லைங்க சார். நீங்க எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கம்மா? சிங்காநல்லூர் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீங்க கோயம்புத்தூர்ல எந்த ஏரியால இருக்கீங்க? நாங்க வந்து ஒண்டிப்புதூர்ல இருக்கீங்களா? நீங்க எந்த ஜனநாயக ஸ்டேஷன்? மாதர் சங்கம் இது மாதிரியான அமைப்புகளையாவது அவங்க எந்த அமைப்புகளும் உங்களுக்கு உதவி செய்யலையாமா? எனக்கு வந்து யாருமே எனக்கு தெரியாதுங்க சார். நான் ஒரு பொம்பளையா இருந்து செய்யணும். இல்ல நீங்க எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கம்மா? எனக்கு சிங்காநல்லூர் ஸ்டேஷன்ல மோகனங்கிறவர் விசாரிச்சாருங்க சார். சரிங்கம்மா. எப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நான் வந்து 5ஆம் மாசத்துல இருந்து அலையறேங்க சார். சரிங்கம்மா. உங்களோட வழக்கறிஞர் வச்சு ஆழ்கோணர்வு நீதி பேராணை கேபிஎஸ் கார்பஸ் உங்களோட அழைப்புக்கு நன்றிமா. நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம். மிக்க நன்றிமா. நன்றி. இந்த மாதிரியான பாருங்க, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் கூட இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு நீதி என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. நான் இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். இப்போ ஒரு ராஜசேகர் சொன்னபடி இந்த ஒரு ஒப்பீடு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைகளுமே, குறிப்பாக இந்த பெண்கள் சார்ந்த பிரச்சனைங்க, இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆகுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த அரசியல்வாதிகள் வந்து இதுக்கு நடுவில் பூந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறது நிஜம் தானே சல்மா? மற்ற விஷயங்கள் மற்ற மாதிரி பிரச்சனைகள்ல வேணா நம்ம அப்படி சொல்லலாம். இப்போ வந்து இந்த விஷயத்துல அப்படி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க இப்போ இந்த டெல்லி இஷ்யூ முதல்ல வந்து டெல்லியில வந்து அதை வச்சு அவங்க அரசியல் பண்ணாங்க. அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாங்க. அது மக்கள் போராட்டமாக அதை மாற்றினாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேறு அதில் இருந்தாங்க. மக்கள் போராட்டமாக அதை மாற்றி அதை பெரிய அளவுக்கு அந்த நெருக்கடியை உருவாக்குனாங்க காங்கிரஸ் அரசுக்கு. ஆனால் இங்கே அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முதல்வர் வந்து யார் ஆட்சியில் இருக்காங்களோ எந்த பிரச்சனை நடந்தாலும் வந்து நம்ம அதை ஆட்சியில் இருக்கவங்கள தான் கேள்வி கேட்போம். சரி, இன்னைக்கு இந்த குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு சராசரி மனிதனுடைய கேள்வி வந்துட்டு ஆட்சியில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் பெண்ணாக வேற இருக்காங்க, இவங்க ஏன் இதை வந்து தடுக்கக்கூடாது, அவங்கள பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, அவங்க துணிச்சலுக்கு பேர் போனவங்க அப்படி இப்படிங்கிற ஒரு இமேஜ் வேற ஏற்கனவே இருக்குது. ஆனால் முந்தைய இருந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு, இந்த ஆட்சியில் என்ன நடக்குங்கிறத இயல்பாகவே யாருக்காக இருந்தாலும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடி குறைஞ்சிருந்தது இன்றைக்கி அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். வந்துட்டு இப்போ இவங்க எந்த நடவடிக்கை எடுத்து அதுக்கு எதிராக வந்து எதிர்கட்சியில் என்ன பண்ணுறாங்க, அப்படி ஒன்றும் இல்லையே. திமுகவில் என்ன அவங்கள நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, பெண்களை பாதுகாக்கிறதுக்கு சட்டங்களை கொண்டு வரீங்கன்னு எதுவும் கேட்குறாங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஏன் அது சரியாக நடைமுறைப்படுத்தலை, இதை குறைக்கிறதுக்கு இவங்க ஸ்பெஷலாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கங்கிறதான் இப்போ கேள்வி. இல்லை, இந்த நடைமுறைப்படுத்தல் அப்படிங்கிறதுல எந்த இடத்துல தொய்வு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் இப்போ நீங்கள் பாருங்கள், வந்து அந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து விரைவு நீதிமன்றம் உருவாக்குறது, அப்புறம் உடனடியாக அந்த வழக்குகளை வந்து உடனடியாக முடிக்கிறது, இப்படியெல்லாம் வந்து அறிவிப்பு வந்தது. முக்கியமாக வந்து இன்றைக்கும் பார்த்தோன்னா 5000க்கும் அதிகமான கேசஸ் வந்துட்டு எஃப்ஐஆர் போடாமே காவல் நிலையங்களில் இருக்குது அப்படிங்கிறாங்க வந்துட்டு. அப்போ இதெல்லாம் துரிதப்படுத்துறது அரசுடைய வேலை. அதெல்லாம் நம்ம சராசரி மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு. இல்லை, நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஒரு ஆட்சியரோட பரிந்துரை இல்லாமையே ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து குண்டர் சட்டம் போடலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை ஒரு எஸ்பி லெவலுக்கே வந்து இப்போ தமிழகத்தில் போட்டிருக்கிற இந்த ஒரு செயல் திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் அது வந்து செயல்படுத்தப்படலை அப்படிங்கிறது தான் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? அதான் ஒரு மெத்தனம் தான், அரசனுடைய மெத்தனம் தான். வந்து குண்டர் சட்டம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2வது பட்சம் தான். சரி, யாரு வந்து எனக்கு நீதி வேணும்னு சொல்லி காவல்துறை அணுகுறாங்களோ அவங்க புறக்கணிக்கப்படக்கூடாது. புறக்கணிக்கப்படுறது அதிகமாக நடக்குது. எஃப்ஐஆர் போடுறதுக்கே தயங்கக்கூடிய நிலைமை இருக்குது. அது ஏன் நடக்குது, யார் அதெல்லாம் செய்கிறாங்க, அதான் அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படும் பொழுது அது வந்து அப்படி ஒரு அநீதி நிகழக்கூடாது அப்படிங்கிறதுல வந்துட்டு அரசு நிச்சயமாக கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அது எந்த ஆட்சி இருந்தாலும் சரி. அதிவீர ராமபாண்டியன் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாட்சியாகவே வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோயம்புத்தூர்ல இருந்து அந்த ஒரு சுகந்தி. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கண்ணா? ஏன்னா நீங்க வந்து இந்த அரசாங்கம் செய்துன்னு நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க இல்ல அதிவீர ராமபாண்டியன் நான் கேக்குறேன்னு. இங்க பாருங்க, ஒரு ஆளை வந்து பார்த்த உடனே இவன் வந்து நல்லவனா, இவன் தப்பு, கண்ணுக்குள்ள கண்ணை சொருவி வந்து போலீஸ்காரங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் வந்து அக்யூஸ்டா, அவன் வந்து உண்மை சொல்லனா பொய் சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா பேசும்போது உங்களுக்கு தெரியும்னு அவங்க வந்து எவ்வளோ அழுகையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தெரியுது. ஆனால் இல்ல உண்மையா ஒரு நிமிஷம் இருங்க சார், சொல்லிக்கிறேன். நீங்க 2 பேரும் அதே இருங்க மேடம், அதான் சொல்ல வரேன். அவங்க தெளிவா சொன்னாங்க ஒரு விஷயத்த.
ஒருவன் தன்னுடைய குழந்தையை கெடுத்து அவரோடு அழைத்து கொண்டு போய்விட்டான்னு சொல்லியிருக்காங்க சார். இதுக்கு வந்து முறையா அவங்க வந்து ஒரு மைனர் பொண்ணு இல்லையா போலீஸ்? அதுதான் சார் சொல்றேன், மைனர் பொண்ணு இது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த முதல்ல அவங்க எங்க இருக்காங்கங்கிறத தேடி கண்டுபிடிச்சால்தான் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் 2007 நடந்த பெண்ணை காணும் என்ற வழக்கு கொலை கேஸாக மாறி இருக்கு 2014 இன்று. ஆக நீங்கள் பெண்டிங்னு சொல்லும்போது ஒரு வழக்கு கொடுத்தால் அதில் புலனாய்வு இருக்கிறது, அதில் இருந்த முகாந்திரம் கடைசியாக அவர்கள் எங்கே பார்க்கப்பட்டார்கள் அதை நோக்கி ஒரு விசாரணை வளையம் இருக்குது சார். அதையெல்லாம் முடித்து தான் எல்லா வழக்குகளும் போடப்படுது. அப்போ அந்த ஒரு நிலைக்கு போனால் தான் அதில் தெளிவான ஒரு முடிவை நாம் பெற முடியும். காங்கிரீட்டா யார் குற்றம் செய்தார் என்பதையும் கூற முடியும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது சார் இது போன்ற நிகழ்வுகளில் இல்ல சார், இது போன்ற நிகழ்வுகளில் காவல்துறை இது செய்யாமல் விட்டால் என்னுடைய குழந்தையை இந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று அதாவது ரிட் பெட்டிஷன் ஒரு கேள்வி. கண்டிப்பா கண்டிப்பா சல்மான் அவங்ககிட்ட இறுதியா கேட்க விரும்புறது என்னன்னா, இப்ப இந்த சுகந்தி பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. என்னன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு இளம் பெண்ணை காணவில்லை அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம போலீஸ் சார்பில் நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இவங்களை காணவில்லை, இவங்களை தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான நோட்டீஸ் கூட ரொம்ப 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 ஒரு குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் காவல்துறை தரப்பில் வந்து கொடுக்கப்படுது, விநியோகம் செய்யப்படுது. அதுக்கு என்ன காரணம்? இல்ல பொதுவா வந்து ரெண்டு விதமும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு வந்து இல்ல அவங்களுக்கு தேவையான பைசா கிடைச்சதுன்னா அந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்களான்னு சார். உள்ளுக்குள்ள போயிட்டா அந்த ரைட்டருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுங்கிறதுல இருந்து ஆரம்பிக்க வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட எழுதுறதுல இருந்து எல்லாத்துக்கும் நம்ம சிஸ்டம் அப்படி, அதாவது எந்த ஆட்சியும் நான் சொல்லல, நம்ம சிஸ்டத்துக்குள்ள அப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ள இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட பதிவு பண்ணிட்டு வெளியில வர்றதுக்குள்ள இத்தனை ஆயிரம் செலவா பிடிச்ச விஷயமா தான் அது இருக்கு வந்துட்டு. அப்ப எல்லாத்துக்குமே பணத்தை தான் எதிர்பார்க்க, பணம் கொடுத்தாதான் ஒரு வேலை ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலையும் நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி ஒரு நிலை இருக்கிறது ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு வரேங்கிறது வேற. ஒரு பெண்ணை காணா அதில் கண்டுபிடிச்சி கொடுக்கணுங்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையிலையும் பணம் மட்டும்தான் பேசும், பணத்தை கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை விட அவமானமான ஒரு ஆட்சியோ அரசோ எங்கே இருக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு எதிராக? கண்டிப்பா உங்க மூன்று பேருக்குமே சொல்லுங்க. லவ் அஃபேர்ங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு சார். இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கடைசியில் திருமணம் செய்து கொண்டார்கள்ங்கிற செய்தி கேட்டு வருவர்களுடைய இல்ல நாங்க நிகழ்ச்சி அதிவீர ராமபாண்டியன் பாருங்க, நான் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நான் அந்த சுகந்தியோட நம்பர் கொடுப்பேன், நீங்க உங்களுக்கு கட்டாயமா கண்டிப்பா சார் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய ரீதியான உதவிகள் செய்து கொடுங்க. அதுல இல்ல அவங்க சுகந்தி கேஸ்ல பல வினாக்கள் இருக்கின்றன. பல உங்களுக்கு இல்ல ஒரே ஒரு கேக்குறேன், இங்க உங்களுக்கு வந்து போன் பண்ணி சொல்ல முடியுது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கறிஞரை கோயம்புத்தூர்ல பிடிக்க முடியும் இல்லையா அவங்களால? அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல வழக்கறிஞர் வச்சிருந்தாங்கன்னா எஃப்ஐஆரும் போட வச்சிருப்பாரு, ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனும் போட்டிருப்பாரு, நிச்சயமாக அந்த பெண் வரவழைக்கப்பட்டிருப்பாள். அதாவது இவ்வளவு விவரமா வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு போன் பண்றாங்க இல்லையா? நான் அவங்களுக்காக வருத்தப்படுகிறேன், நான் வந்து இது ஆர்கியூமெண்ட்டுக்காக பேசல, நிச்சயமாக அவங்களுக்காக வருத்தப்படுகிறேன். ஆனால் ஒரு டிவிக்கு இல்ல ஆனா என்னன்னா இல்ல நீங்க இப்படி பேசவும் எனக்கு ஒண்ணு கேக்குது. என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க எடுக்க மாட்டாங்க, நாங்க ஒரு லாயர் மூலமா போனாதான் தான் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க, நீங்களே சொல்றீங்க இல்லையா? போறதா உங்களுக்கு பாதுகாப்பும் கூட. டைரக்டா போலீஸ்க்கு போகாதீங்க, வழக்கறிஞரை கூட்டிட்டு போங்க, அதான் நல்லதும் கூட. சார் இல்ல அதுல இருக்க விஷயம் சார், அதாவது அந்த திருமணத்தில் இந்த அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இதுல நீங்க பார்க்கணும். அதுதான் எனக்கு தெரியல. சேர்ந்து வாழ்றாங்களா அது தெரியல, அதுவும் வர தெரியல, சேர்ந்து வாழ்றாங்கன்னு வர தெரியல. சேர்ந்து வாழ்றாங்கன்னா அப்பன்சே இல்ல. அது கண்டிப்பா மூன்று பேருக்கும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பா மிக்க நன்றி. ஏன்னா இந்த நாளை ஒரு அவேர்னஸா ஒரு ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய நோக்கமா இருந்தது. சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, பார்த்த எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மூன்று பேருக்கும் மனமார்ந்த நன்றி. நீங்களே கடவுளை காட்டிலும் சிறந்த படைப்பாளி குழந்தைகளே டாக்டர் அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார். அந்த குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். இந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கையில் அரசினுடைய அக்கறை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நலமாக இருக்கும் என்பது எல்லோருடைய கருத்தும் கூட. இந்த சத்தியம் சாத்தியம் விவாத மேடை இத்தோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.